17/9/2024 அன்று பிறந்தநாள் காணும் பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தன் மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பாரத தாயின் செல்லப்பிள்ளை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 74வது பிறந்த நாளை தேசமே ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம். வி ரமேஷ் அட்வொகேட், மாவட்ட பொருளாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம். Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. 25 ஆண்டுகள்ல வெவ்வேறு கட்சியோட கூட்டணி வச்சிட்டார். அதிமுகவோடையும் வச்சிட்டாரு, திமுகவோடையும் வச்சிட்டாரு. எப்பயாவது பிரதான கட்சியிடம் இந்த கோரிக்கை எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதை செய்யுங்க, உங்களுக்கும் பெருமையா இருக்கும், எளிய மக்களுக்கு, எங்கள் தலித் பிரதிநிதிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு கேட்டாரா? சும்மா டிராமாவா? புலி மாதிரிய சீரிய திருமா இப்ப பூனை மாதிரி ஆகிவிட்டார். இதுதான் இன்றைய திருமாவனுடைய நிலை. இன்றைக்கு கூட நாங்கள் தேர்தல் நேரத்தில் இதை வலியுறுத்துவோம் சொல்ல முடியல. அப்ப பாப்போம், இன்னும் அப்ப பாப்போம். எங்களுடைய கருத்து அது. எங்களுடைய கருத்து தான் சார். முன்பும் பேசணும், இப்போதும் பேசுவோம், எப்போதும் பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். திருமாவுடைய சமீபத்தை இந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி அதிமுக தான் காரணம், எடப்பாடி தான் தூண்டி விடுறாரு அப்படின்னு ஒரு பத்திரிகையில் இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். அது உண்மையா சார்? இல்ல, நான் எந்த மேலோட்டமான செய்திகளை வைத்து பேச விரும்பவில்லை. ஆனால் இது உட்பட வெவ்வேறு வதந்திகள் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் உள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முதல்வரை விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் எம்பி அவர்கள் பார்த்திருக்காரு. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நேரிலேயே போய் அழைப்பு கொடுத்திருக்காரு. திமுகவின் சார்பாக 2 பேர் கலந்துப்பாங்கன்னு முதல்வரும் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க? திமுக விசிக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லைன்னு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு அரசியல் களத்துல? முதலிலேயே எந்த விரிசலும் ஏற்பட்டு விடும் என்று யாரும் கருதவில்லை. இது ஏதோ ஒரு வகையில் கொடுக்கிற அழுத்தம், நெருக்கடி என்றுதான் பார்த்தார்கள். முதலில் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக கூட பங்கேற்கலாம், ஓப்பன் இப்போ என்னன்ட்டார், அது ஓப்பன் அழைப்பு. அது அப்புறம் திமுகவை அழைக்கலை, நாங்கள் சும்மா தான் போயிட்டு வந்தோம், நீங்கள் அழைச்சான்னு சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சந்தித்தோம், அழைக்கலை, அவர்கள் வருவதாக தெரிவித்தார். எங்களுடைய மாநாடு நடத்துவதை அறிந்து அவர் வரதா சொன்னார் என்றார். பல குழப்பங்கள் இருக்குது அவருடைய சந்திப்பு தொடர்பாக. இரண்டாவது, அவருடைய பேட்டி அல்லது கருத்து எப்போ சர்ச்சையாச்சுன்னா, பழைய ட்விட்டர் பதிவு, பழைய வீடியோவை திரும்ப வெளியிட்டார். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதை எனக்கு தெரியாமல் அட்வின் வெளியிட்டாருன்னு எச்ராஜா மாதிரி ஒரு பல்ட்டி அடிச்சார். அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ நீக்கினாங்க, மறுபடியும் போட்டாங்க. கடைசியாக திருத்தப்பட்ட வீடியோ பதிவை நான் தான் வெளியிட்டேன்னு சொன்னார். எளிய மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை, அது நீண்ட நாளாக வலியுறுத்துவது, அது எங்கள் இலக்கு. அவ்வளோ வசனம்லாம் பேசிட்டு 99ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோங்கிறாரு. ஆமாம், அவ்வளோ வசனம்லாம் பேசிட்டு 99லேருந்து பேசுகிறார். இன்றைக்கி அது 25வது ஆண்டு அவருடைய குரல்றது. 25 ஆண்டுகளில் வெவ்வேறு கட்சியோட கூட்டணி வச்சிட்டார். அதிமுகவோடையும் வச்சிட்டாரு, திமுகவோடையும் வச்சிட்டாரு. எப்பயாவது பிரதான கட்சியிடம் இந்த கோரிக்கை எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதை செய்யுங்க, உங்களுக்கும் பெருமையாக இருக்கும், எளிய மக்களுக்கு, எங்கள் தலித் பிரதிநிதிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்டாரா? சும்மா டிராமாவா? பேசுகிற வசனம் திமுகவினுடைய மாநில சுயாட்சி மாதிரியா? மாநிலங்களுக்கு மத்திக்கு இராணுவம் இருக்கணும், நிதி இருக்கணும், மத்திய அரசுக்கு இராணுவம், நிதி ஆகிய துறைகள் இருந்தால் போதும், தபால் இருந்தால் போதும், மற்ற துறைகள் எல்லாம் மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும். அண்ணா காலத்திலேருந்து எத்தனை மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்காங்க. உதட்டளவு பேச்சு திமுகவுக்கு இந்த கொள்கை. மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சி. குவிந்து வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசின் அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு. பிபி சிங் கவர்மெண்ட்டில் திமுக இருந்துச்சு, வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் திமுக இருந்துச்சு, மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் 10 ஆண்டுகள் அட்டை மாதிரி ஒட்டி கொண்டிருந்தது திமுக. இந்த கொள்கையை நோக்கி ஒரு அங்குலமாவது நகர்ந்திருக்கிறார்களா? ஒரு படி அதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறார்களா? காணவில்லை. ஆகவே பேசுவது சும்மா உதட்டளவு பேச்சு, மக்களை ஏமாற்றுகிற பிதற்றல் மொழி. அது மாதிரி தான் விசிகா. 25 வருஷ கொள்கை. 25 வருஷ கொள்கையில் என்ன பண்ணீங்க நீங்க? உங்க கட்சிக்கு 2 மந்திரி வேணாம், திமுகவும் அதிமுகவும் போடுற மந்திரிகளில் ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழில்துறை கொடுங்க, நிதித்துறை கொடுங்க, தகுதியானவர்கள் இருக்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா? சும்மா டயலாக் விடக்கூடாது. இதில் வேற இவர் ராமதாஸ் சாதி கட்சின்னு முத்திர குத்துறாரு. பாமகவுக்கு ஏன் அழைப்பு கொடுக்கல? அது சாதி கட்சி, பாஜக மதவாத கட்சி. என்ன சார் இது பேச்சு? உங்களுடைய கொள்கை லட்சணம், திருமா கட்சியினுடைய கொள்கை லட்சணம் மக்களுக்கு தெரியாதா? ரத்த கரை விடுந்த காங்கிரஸ் சொல்லிட்டு அந்த கரத்தோட கை குலுக்கிட்டு
இன்னைக்கு சொல்றீங்க அவங்க கைதான் ரத்தக்கரையாம். யாரு? பாமக கரை. மறைமுகமாக சொல்றாரு, இரத்தக்கரையை மறந்து நாங்கள் கை குலுக்கினோம், ஆனால் அவர்கள் எங்கள் தலித் மக்களை வேறு மாதிரி பார்த்தார்கள். உங்களுக்கு 25 வருஷம் முன்னாடி ராமதாஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு பூரண மது ஒழிப்பை பற்றி. உண்மையான அக்கறையோடு பல ஆண்டுகளாக பேசி வருகிறார். இதை மட்டும் இல்லை, கலாச்சார சீர்கேடு பரவி வருவதை பற்றி பேசி வருகிறார். ஆனால் திருமா இன்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்தது பிறகு பம்முகிறார், பல்ட்டி அடிக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. புலி மாதிரிய சீரிய திருமா இப்ப பூனை மாதிரி ஆகிவிட்டார். இதுதான் இன்றைய திருமாவனுடைய நிலை. இன்றைக்கு கூட நாங்கள் தேர்தல் நேரத்தில் இதை வலியுறுத்துவோம்னு சொல்ல முடியல. அப்ப பார்ப்போம், இன்னும் அப்ப பார்ப்போம். எங்களுடைய கருத்து அது, எங்களுடைய கருத்து தான் சார். முன்பும் பேசணும், இப்போதும் பேசுவோம், எப்போதும் பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். அந்த வார்த்தை மட்டும் தான் சொல்லலை சார். ஒரு வாரத்துல இந்த மனநிலை மாற்றத்துக்கு வந்திருக்காங்க. என்னதான் சார் நடந்திருக்கு? திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பார் திருமா அப்படின்னு எல்லாரும் பேசப்பட்ட சமயத்துல ஒரே வாரத்துல இப்போதும் கூட நெருக்கடி கொடுக்க மாட்டார்னு நான் நினைக்கல. தேவை ஏற்பட்டால், ஒருவேளை அவருக்கு சில காரணங்கள் நிர்பந்தங்களினால் ஒரு கட்டாயம் உருவானால், ஏற்கனவே அப்படிதான் ஒரு பேச்சு இருக்கு. இதெல்லாம் அரசியல் கிடையாது, அரசியலை தாண்டிய சில விஷயங்கள்னு பேச்சு இருக்கு. ஓகே, இந்த அவருடைய இப்போ அந்த ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்க அந்த நிர்பந்தங்கள், மறைமுக அழுத்தங்கள்லாம் வந்து வேறு சில காரணங்களை நோக்கி, வேறு சில எதிர்பார்ப்புகளுக்காக. இல்ல சார், 26 அதிக சீட்டு வேணும்னு திமுகவை நெருக்கடி கொடுக்கிறாரா அப்படி என்று சிலர் கூறுகிறார்கள். இல்லை, அது அல்ல, வேறு மாதிரியான விஷயங்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் வந்து அரசியலை தாண்டிய விஷயங்களும் இருந்தால் அதை வியப்பதற்கு இல்லை. ஆகவே திருமா வந்து நழுவி இருக்கிறார், பம்மி இருக்கிறார், பின்வாங்கி இருக்கிறார், பல்ட்டி அடித்திருக்கிறார். இதுதான் அவருடைய சந்திப்பு குறித்த என்னுடைய பார்வை. ஓகே சார், அதாவது ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு 99ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. பேசிட்டே இருக்காரு. சொல்லுங்க. அதுல சமரசமா திமுகவை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் ஆஃப் த ரெக்கார்டாக நான் உட்பட சில ஊடகத்தினர் பேசும்போது ஆட்சியில பங்குக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அமைதியா கொடுக்கறத வாங்கிட்டு வர்றதுன்னா வரட்டும்ன்ற நிலையில தான் இருக்காங்க. திமுக மட்டும் இல்ல, திமுக ஆஃப் த ரெக்கார்டா சொல்லியிருக்காங்க. ஆன் த ரெக்கார்டா முன்பு RS பாரதி சொல்லியிருக்காரு, முன்ன சொல்லியிருக்காரு, இப்ப இல்ல. ஜெயக்குமார் இப்ப சொல்லியிருக்காரு, செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு, ஆட்சியில பங்கல்ல தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள், அதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக இந்த நிலையை தெளிவுபடுத்தின பிறகு திரும்ப இங்க அதிருப்தி ஏற்பட்டா அந்த வாசலுக்கு போறாரா, விஜய் வாசலுக்கு போறாரான்னு தெரியாது. ஆனா அதிருப்தி வெவ்வேறு காரணங்களால் சரி செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், ஆனா இப்போதைக்கு திமுக கூட்டணிக்குள்ள விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன அதிருப்தி இருக்கா சார்? அதிருப்தி இருந்தது, எழுந்தது, சரியாகிவிட்டது என்றால் அதற்கான சூழல் என்ன என்று எனக்கு புரியவில்லை. ஓகே சார். சார், குறிப்பாக இந்த கூட்டணி ஆட்சின்னு பேசியிருக்காரு. இது திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே ரசிக்கலைங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் ரசிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். திமுகவின் இன்னொரு அடிமை கட்சியாக ஆகிவிட்ட, காலப்போக்கில் அடிமை கட்சியாக, துணை கட்சியாக, ஜூனியர் பார்ட்னர் ஆகிவிட்ட காங்கிரஸ் கட்சியின் இன்றைய மாநில தலைவர் அதை பேசுவதற்கு அஞ்சுகிறார், தயங்குகிறார். ஏன்னா அவர் சேர் பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. கார்த்தி சிதம்பரம் வேணும்ன்றாரு. ஏன்னா அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டார், தைரியமா பேசுவார், எலெக்ஷனுக்கு முன்னாடி பேச மாட்டார். அவர் தமிழக காங்கிரசின் எதிர்பார்ப்பு ஆட்சியில் பங்கு என்று பேசுகிறார். தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனா இன்றைய காங்கிரஸ் தலைவர் அறிவாலயத்தை நம்பி அரசியல் செய்ய வேண்டிய நிலையில் இருப்பதாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ அந்த விஷயத்தை பேச மறுக்கிறார். ஓகே, திருமாவுடைய சமீபத்தை இந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி அதிமுக தான் காரணம், எடப்பாடி தான் தூண்டி விடுறாரு அப்படின்னு ஒரு பத்திரிகையில் எனக்கு செய்தி வந்திருக்கு சார். அது உண்மையா சார்? இல்லை, நான் வந்து எந்த மேலோட்டமான செய்திகளை வைத்து பேச விரும்பவில்லை. ஆனால் இது உட்பட வெவ்வேறு வதந்திகள் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. ஓகே, அதிமுக இயக்குகிறதுன்னு ஒரு வதந்தி, அவருக்கு வேற விதமான காரணம்ன்றது ஒரு வதந்தி, திருமா கட்சி 1-2 முக்கியஸ்தர்களுக்கு 1-2 பிரச்சனைகள் இருக்கு, அது சரி செய்யப்படல, அதனாலதான் இதுன்னு ஒரு வதந்தி. ஆகவே இப்படி பல கருத்துக்கள் உலவிக் கொண்டிருக்கின்றன. ஓகே சார், ஆனாலும் நேத்திக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கா சார். மது ஒழிப்பு கோரிக்கையால் எந்த பாதிப்பு வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயார், கூட்டணி உட்படன்னு பேசியிருக்காரு. அவ்வளவு சீக்கிரமா இப்போ வந்து சார் இப்போ பல்ட்டி அடிச்சாரா சார்? நேற்று பேசுனதெல்லாம் வச்சுன்னு கேட்காதீங்க. திருமாவளவன் இன்னைக்கு இப்போ சொல்லியிருக்காரு, 12 மணிக்கு முதலமைச்சரை பார்த்தவர், 12:30 மணிக்கு, சாயந்தரம் 4:30 மணிக்கு மாறினாருன்னா அப்புறம் ஒரு 5:30 மணிக்கு நம்ம இதை பற்றி பேசுவோம்.
ஓகே சார். குறிப்பாக இது ஒன்றிய அரசுக்கும் இதுல பங்கு இருக்கு. எப்படி வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கோ, அதே மாதிரி இந்திய அளவுல நீங்க வந்து மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு பாஜக முன் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டையும் திரும்ப சொல்லியிருக்காரு. பாஜக இதற்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது. முதலில் உங்கள் மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சரை நோக்கி டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு வழி செய்யுங்கள், வலியுறுத்துங்கள். பிறகு நீங்கள் 2 பேர் பார்லிமெண்ட்ல இருக்கீங்க, அங்க வந்து அதன் பிறகு அப்புறம் பேசலாம். உங்க மாநிலத்தில் மாநில அரசு நினைத்தால் செய்ய முடியும், அதை பேசிட்டு இங்கே வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இங்கே பேச முடியாமல் அந்த சிந்தனையோடு செயல்படுங்கள், அந்த டார்கெட்டை குறையுங்கள், அப்படி இப்படிலாம் பேசியிருக்காரு. ஆகவே மாநில அரசு கடைகளை குறைப்பதற்கு தடாலடியாக ஒரு 500 கடைகளை மூடுவதற்கு, முந்தைய அரசு போல மூடுவதற்கு திரும்ப வலியுறுத்த வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும், சட்டசபையில் வாக் அவுட் செய்ய வேண்டும், போராட்டம் நடத்த வேண்டும். அதெல்லாம் பண்ண மாட்டார். ஒரு 2 தடவை அப்படி ஒரு சவுண்டு விடுற மாதிரி விடுவார். அப்புறம் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் வந்து போய் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்டுவார். இது இப்படி தான் நடக்கும். ஓகே சார். இந்த மதுவிலக்கு மாநாட்டில் வந்து திமுக கலந்துக்க போகிறாங்க, டிகே இளங்கோவன் அதுக்கப்புறம் ஆர்எஸ் பாரதி கலந்துக்க போகிறாங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக கலந்துப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதிமுக நிச்சயமாக கலந்து கொள்ளாது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் போய் அழைத்தாலே ஒழிய அதிமுக கலந்து கொள்ள வாய்ப்பில்லை. ஓகே சார். இதே ஸ்டேட்மெண்ட் தான் ஜெயக்குமாரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதிமுக கலந்துக்க மாட்டாங்க. ஓகே சார். இந்த 26 வரைக்கும் இந்த கூட்டணி அப்படியே போயிருமா சார்? எந்த ஒரு விரிசலும் இல்லாமல்? அதை இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த கூட்டணி தக்க வைத்துக் கொள்ள முதலமைச்சர் படாத பாடுபட்டு நிச்சயமாக அதை மேற்கொள்வார். ஏனென்றால் புதியதாக விஜய் வருவதாலும் அதிமுக கூட்டணி கதவுகளை திறந்தே வைத்திருப்பதாலும் தங்களுடைய அணியை தக்க வைத்துக் கொள்ள முதலமைச்சர் தொடர்ந்து முயற்சிப்பார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கமான உங்களுடைய பதிலை கொடுத்துருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.